ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் சாம்பார் செய்யறதுக்கு நான் 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் பருப்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போது குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே இன்னொரு பவுல் எடுத்து புளி, சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போது பருப்பு போட்டுன்னா குக்கர் அதை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுடுங்க. அது ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம் உறவுகளை. ஏன்னா பருப்பு நான் ஊற வைக்கலை. ஸோ அதனால் நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 விசில் வச்சு எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் உறவுகளை. இப்போ வெஜிடபிள் சாம்பாருக்கு தேவையான காய்கறி நான் என்கிட்ட இருக்க காய்கறி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி இருக்குல்ல, அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நல்லா எடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இந்த காய்கறி எடுத்து போட்டுக்குங்க. எல்லா காய்கறியும் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணோமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடயே மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு அதிகமாக ஊற்றிக்காதுங்க, ஓரளவுக்கு முழுகிடுச்சுன்னா ஓகே. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த காய்கறி வேக வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுடுங்க. ஸ்டவ் மேலே வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். நுர கட்டின மாதிரி இருக்கும். அப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். முருங்கைக்காயெல்லாம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் பொங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போது காய்கறிலாம் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோன்னா அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்து இந்த காய்கறி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திரும்பவும் தட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் உறவுகளே, அந்த பருப்பு எடுத்து நல்லா ஒரு விஸ்கோ மத்தோ இருந்தாலும் நல்லா நீங்கள் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் விஸ்கே வச்சு சும்மா இது பண்ணேன். ஏன்னா பருப்பு நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதனால் விஸ்க் வச்சு சும்மா இது பண்ணாலும் நல்லா இதுவாகிடுச்சு, மசிஞ்சிடுச்சு. இப்போது இதை பருப்பு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்சோம்ல காய்கறி, அதையும் எடுத்து இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் வச்சுருங்க தாளிப்புக்கு. வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் நம்ம பருப்பு வேக வச்ச காய்கறிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் அதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொதிக்கும் போது கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெஜிடபிள் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவர்களே ஸ்கிப் பண்ணாத வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.